சொல்லு, நீயா சொல்லு. நீ பேசுறது நியாயமா? என்ன பேசிட்டாங்களா? நாங்க பைத்தியக்காரங்க, நீ பேசுற அனுப்பிச்சு செய்யல. என்ன பேசிட்டாங்களா? நீ பேசுறதுக்கு எனக்கு ஏன் வர வச்சா? நீ ஆடத்தானா? நீ ஆடத்தானா? ஆடுன ஈரடியனுடைய தம்பி இரணையாக்கலர் தேவியை சுருக்கினார். நாராயணா, கோவிந்தா, எனக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பூமாதேவி உரையிலே பூமாதேவியினுடைய காட்சி அந்த இரணையாக்கலரிடத்திலே சமர்ப்பித்தார். அவரிடத்திலே தோன்றெடுத்த இரணையாக்கலர் உயிருக்காக மறைந்து கரங்களினால் கோட்டை கட்டி அதிலே உடைந்து கொண்டார். பகவான் விடுவாரா? வராகம் என்று சொல்லக்கூடிய பெண் பற்றி அவதாரம் எடுத்து இரணையாக்கலரை கொண்டு விட்டார். அதனுடைய அடையாளமாக அவருடைய வம்சமாக ஒரு பிண்டத்தை படைத்து அதற்கு உமையவள் அண்ணனாக விளங்கக்கூடிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக 10 அவதாரங்கள் புரிந்த அவதார மூர்த்தி வைகுண்ட வாசன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் திரு பாதத்தை வழங்கி அழகான ஒரு பிண்டத்தை படைக்க வேண்டும். நாராயணகரி 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 புரிந்தார். நாராயணகரி 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 கோவிந்தா 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 ஓ கூடரமணா கோவிந்தா கோவிந்தா ஓ கூடரமணா. இரண்டாவதாக அந்த நாராயணன் அம்சத்தை கொண்டு உலகை காக்கும் பொருட்டு வராக மூர்த்தியாக நின்றவர். வராகம் என்றால் வெண்பன்றி. அந்த அவதாரத்தை கொண்டு இரண்டாவதாக ஒரு பிண்டத்தை படைத்திருக்கிறார். வீரவராகி வாழ்க, வீரவராகி. மூன்றாவதாக அந்த வைகுண்டவாசன் அந்த ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் நாராயணன் மார்பிலே குடிக்கொண்டுள்ளவர். லட்சுமி, அவருக்கு 3 மனைவி பூதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி. இந்த 3 பெண்களை படைத்த ஒரு மனிதன் 24 மணி நேரம் வேலையே செய்திருந்தால் இந்த 24 மணி நேரத்திலே 8 மணி நேரம் ஒரு மனுஷன் நல்லா தூங்கணும். அந்த மூதேவி இல்லைன்னா நம்ம எல்லாம் உடல் ஆரோக்கியமாக வாழ முடியாது. ஆகினாலே திருமாலுடைய மார்புடைய குடிகொண்டிருக்கும் அந்த லட்சுமியின் துணை கொண்டு ஒரு பிண்டத்தை படைக்கப் போகிறோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காஞ்சி காமாட்சி அம்மம்மா மதுரை மீனாட்சி. காஞ்சி காமாட்சி அம்மம்மா மதுரை மீனாட்சி. காடுகு ஒட்டாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மூன்றாவதாக அந்த நாராயணன் மார்பில் கொடிக்கொண்டிருக்கும் லட்சுமி அம்சத்தை கொண்டு மூன்றாவதாக ஒரு பிண்டம் சக்தியின் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறோம். அந்த பிண்டத்திற்கு வீர வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய நாராயணன் மார்பில் குடிக்கொண்டதால் நாராயணி வீர வைஷ்ணவி நாராயணி. அடுத்ததாக சதுர் வேதங்களை கரத்தில் கொண்டு
இந்த பாமர மக்களை படைப்பதும் பிரம்மதேவன், இந்த உலகத்தை உற்பனம் செய்ததும் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனை உன் நாவிலே நிறுத்தி அவள் நாவிலே குடிக்கொண்டிருக்கும் அன்னை கலைவாணியை மனதில் நிறுத்தி அழகான மாதிரி உற்பனம் செய்ய வேண்டும். அம்மா பார்க்க வந்த தேவி என் பக்கத்தில் வாயட்டி, பார்க்க வந்த தேவி பக்கத்தில் வாயட்டி, பாவத்தில் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம். என்னை விளைத்து பிரம்மனை கொண்டு உன்னுடைய சக்தியும் அந்த கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அம்சமாக ஒரு பிண்டத்தை படைத்து அதற்கு பிராமணி வீரபிராமணி என்று நான்காவதாக அந்த பிரம்மனின் அம்சத்தை கொண்டு வீர பிராமணி என்று சொல்லக்கூடிய பிண்டத்தை உற்பனம் செய்திருக்கிறோம். ஐந்தாவதாக ஒரு சமயத்திலே சக்தியெல்லாம் இருந்து திருப்பார்கடலை ஒரு பாண்டமாக கொண்டு பார்க்கடலை ஒரு பாண்டமாகவும் மதகரி மலையை மத்தாகவும் வாசிகளை சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் வாழ்புறமும் அரக்கர்கள் தலைப்புறமாக திருப்பார் கடலை கடைந்தார்கள். அப்படி திருப்பார் கடலை கடைபொழுது காமஜேனி, கற்பக விருட்சம், ஐராவதம், கக்கடதி, பதுமனிதை, இந்திராணி என்று சொல்லக்கூடிய லட்சுமி, பூதேவி அனைவருமே அதில் தோன்றினார்கள். அந்த இந்திரன் இழந்த சக்தியை பெற்றுவிட்டார். அவனுடைய அம்சமாக உன்னுடைய சக்தி கொண்டு இந்திரனுடைய அம்சமாக ஒரு பிண்டத்தை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஐந்தாவதாக உன்னுடைய சக்தி கொண்டு இந்திரனுடைய சக்தி கொண்டு ஐந்தாவதாக ஒரு பிண்டத்தை படைத்திருக்கிறோம். அந்த பிண்டத்திற்கு வீர இந்திராணி இந்திராணி என்ற உமையவளே, ஒரு சமயத்திலே வீர மகேந்திராவை ஆளக்கூடிய சூரபதவன், பாரகன், சிங்கமகன், வாழுகோவன் அவருடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை. தேவர்கள் அனைவரும் வந்து சிவபெருமானிடத்திலே முறையினை அவருடைய நெற்றிக் கண்ணால் 6 தீப்பொறிகளை சரவண பொறிகளை வெட்டி 6 குழந்தைகளாக தாமர் மீது நுழையே 6 காத்தி பெண்களால் வளர்க்கப்பட்டு சக்தியால் ஒன்று சேர்த்து முப்பெரும் தேவிகளும் அவருக்கு சக்தி கொடுத்து சக்தியினுடைய மேலை கொண்டு அந்த அரக்கனை அடித்தார். அந்த அம்சமாக உன்னுடைய அருளாக ஒரு பிண்டத்தை படைக்க அம்மா, சோழர்களை சம்மாரம் செய்வதற்காக உனது மகளாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியனுக்கு உனது அருளிலா சக்தி வேலை கொடுத்தாய் அல்லவா? அந்த சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி அழகான ஒரு பிண்டத்தை வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அப்பா, மலையை சுத்தி மயில் வருவதா ஓ கண்ட வேலை, அந்த மலையை சுத்தி மயில் வருவதா ஓ மரோகரா, மைதக்கூரை காரு மையனே ஓ மரோகரா. பால் காவடி, பழைய காவடி, பஞ்சன் காவடி, அந்த மேல அடிகளும் புஷ்ப காவடி. பால் காவடி, பழைய காவடி, பஞ்சன் காவடி, அந்த மேல அடிகளும் புஷ்ப காவடி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆறாவதாக உனது மகனாக விளங்கக்கூடிய கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்காமத்தோன் என்று சொல்லும்படியான முருகருக்கு கொடுத்த வேலாயுதத்தை வைத்து
ஆறாவதாக ஒரு பிண்டம். ஓம் சக்தி. வீர கௌமாரி உமையவளி, உனது அங்கத்தில் இருந்து 6 பிண்டத்தை பிரித்து எடுத்திருக்கிறார். இந்த 6 பிண்டமும் செயல்பட வேண்டும், உயிர் பெற வேண்டும், இயங்க வேண்டும் என்றால் அது உண்ணா உமையவளி. திரேதாயுகம், திரேதாயுகம், துரோபர யுகம், நடப்பது கலியுகம். இந்த 4 யுகங்களுக்கு தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். அந்த சக்தி யுகத்திலே நீ மணி யுகத்திலே அழகான சக்தியாக உருமாறினார். அழகான சக்தியாக உருமாறி அண்டத்தை படைத்தாய், இந்த விட்டத்தை படைத்தாய். ஊர்வன நடப்பட பரப்பட 84 லட்சம் ஜீவகோடி பேதங்களை படைத்தார். மும்மூர்த்திகளை படைத்தவள் நீயே, முப்பெரும் சக்திகளை படைத்தவள் நீயே. ஆகையால் உமது சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த 6 சக்திக்கும் முதன்மை சக்தியாக நீதான் தாயே அமர வேண்டும். அம்மாடுங்காளி அங்காளி ஆடுறா, ஆடுங்காளி அங்காளி ஆடுறா. அடி ஆடுகாளி, அம்மா ஆடுகாளி, அடி ஆடுகாளி அங்காளி ஆடுறா. மலையூர் எல்லையில் ஆடுறா. ஓம் பகவதி ஓடிவா ஓடிவா, ஓம் பகவதி ஓடிவா ஓடிவா, ஓங்கார பொருளே ஓடிவா ஓடிவா, அடிக்காலி திருசூழி ஓடிவா ஓடிவா, அம்மா கபாலத்தை கையில் கொண்டு ஆடிவா ஆடிவா. அம்மா வெட்டி வெட்டி என கட்டு கட்டு என, அம்மா வெட்டி வெட்டி என கட்டு கட்டு என. ஜெய் மலையாள பகவதி, ஜெய் மலையாள பகவதி. அப்பா, உன்னுடைய சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பிண்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த பிண்டத்திற்கு வீர சாமுண்டி என்ற பெயர் கொடுக்கிறது. உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்பதற்காக உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் இழந்திருக்கும் சக்திகளை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக சக்தியின் அம்சத்திலிருந்து 7 பிண்டங்களை பிரித்து எடுத்திருக்கிறோம். இந்த 7 பிண்டங்களும் சப்த மாதர்கள், சப்த மாதர்கள், சப்த மாதர்கள். இப்பொழுது சக்தியா தனித்து இயல முடியாது. பக்தியோடு ஒன்று சேர்ந்தால்தான் ஆடவர் கரம்படாத இந்த 7 சப்த மாதர்கள் அம்சத்தை கொண்டு நமது மேலாதனூர் கிராமத்திலே 7 கன்னி பெண்கள் உருவாகப் போகிறார்கள். இதோ இந்த அழகான நமது ஆதனூர் கிராமத்திலே ஆதிவரா சக்தி அம்சத்தை கொண்டு 7 சப்த மாதர்கள் பிண்டமாக பிடிக்க அந்த 7 சப்த மாதர்கள் அம்சத்தை கொண்டு பகவான் பக்தியால் 7 கன்னி மாதர்கள், 7 கன்னி மாதர்கள், 7 கன்னி அம்மன்கள்
உற்பணம் செய்ய போகிறார்கள். அம்மா அம்மா யார கை கட்டி அமராதீங்க. நான் கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. முன்னாடி மட்டும் கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. அம்மா தாயே சருணல்ல அம்மா சக்கரியே என் தாய கண்ணீகளா
ஊத்துக்காடு அமர்ந்தவர்களே நடனமாடுவா வேட்டாட்டி எல்லையிலே நடனமாடிவா வேட்டாட்டி எல்லையிலே நடனமாடிவா வேதனைய தீர்க்க வந்தா நடனமாடிவா அம்மா அழகான தோற்றத்துடன் அம்மா உனக்கு அழகான தோற்றத்துடன் அம்மா எங்க அங்க குளிர வந்த என் அக்காலும் அங்கையாலும் 5-2-7 பேரும் இந்த ஆடனூர் கிராமத்திலே அவதரித்த என் கன்னிகரான அக்கால நங்கையாலும் இவங்க 5-2-7 பேரும் இந்த ஆதனூர் கிராமத்திலே அம்மா எதற்காக கன்னிகளாக அவதரித்தார்கள்? எதற்காக? இதற்கு அம்மா நீங்க ஆடி மாத கூடிக்க அம்மா கூடிக்க அடி ஓட்டோ நல்ல ஓட்டோ நடனா ஆடி மாத கூடிக்க ஓட்டோ நல்ல ஆடி மாத கூழ்குடிக்க அம்மா ஓட்ட நல்ல நடந்து ஓடுகிற வேலையிலே அம்மா அவங்க கொட்டாங்கச்சி கூழுக்காக அவ கூழுக்காக புறப்பாடி கொட்டாங்கச்சி கூழுக்காக புறப்பாடி அம்மா கொட்டாங்கச்சி கூழுக்காக என் கண்ணிகள் குறப்பாடி வந்தவரா. அப்படி ஓடி வந்த கன்னிகளுக்கு இந்த அழகான இந்த ஆதனூர் கிராமத்திலே ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஏழைகள் ஒன்று சேர்ந்து ஒரு எல்லளவு படையல். எப்படி அம்மனுக்கு எல்லளவு படையல்? அம்மனுக்கு நம்மளால முடிஞ்சது. அம்மனுக்காக இந்த கன்னி அம்மனுக்காக என்னென்ன படையல் தெரியுமாமா? உனக்கு அள்ளுமாவா என் தாய துள்ளுமாவா அவதரித்த கிராமத்திலே அம்மனுக்கு அள்ளுமாவு துள்ளுமாவு படைத்து அழகாக படையிலிட்டு அந்த படையிலே அம்மனுக்காக அழகான கும்பமா இந்த கன்னிகள் குழந்தைகளாக இருந்து அந்த கும்பத்தை சாப்பிடும் பொழுது அந்த குழந்தைகள் இலையில என்னத்தை பாக்குறாங்களாம்?
அம்மா உனக்கு காயுழல்ல காயோ கருவாடம்மா கருவாடம்மா பெரிய படையோ வந்தவளே இந்த கன்னிகளுக்காக பூஜையிட்டு அம்மா உனக்கு மலை போல சாதம் குன்று போல கொழுகட்டு அப்படி தேவர்கள் அம்சத்தால பிறந்த இந்த 7 கன்னிகளும் பாமர மக்கள் இடக்கூடிய உணவை சாப்பிட்டா இந்த கன்னிகளுக்கு தேவலோகத்தில் இணைவு கிடையாது. ஆகையால இந்த கன்னிகளுக்கு எப்ப தெரியுமா கும்பம்? அம்மா இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓ கண்ணீகளா இருட்டறையில் திருட்டு கும்பமா ஓ கண்ணீகளா ஓ அங்காள பாப்பு சில்ல பாப்பு சில்ல பாப்பு இருட்டறையில் திருட்டு கும்பமிட்டு இந்த கன்னிகள் ஆடி வர வேலையில அம்மா அடி கும்பத்தழகி அம்மா அடி கோபால கட்டையம்மா அழகாக சக்தியின் அம்சத்தை கொண்டு 7 பிண்டங்கள் இருந்து ஆடவர் கரம்படாது மகாமுனிவர் பக்தியை கொண்டு சப்த கன்னியம்மன் உட்படம் சப்த கன்னியம்மன் கன்னிகளா ஆறாரோ ஓடி வந்த அம்மா பாதங்களே ஓடி வந்த பாதங்களே ஓடி வந்த அம்மா பாதங்களே பூஜை செய்து ஆடி வந்த அம்மா கார்களுக்கு ஆடி வந்த அம்மா கார்களுக்கு 6 கோடி
இந்த 7 கன்னிகளும் இதோ பேசும் திறன் கொடுக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக சம்போ மகாதேவா. அன்னை உமையவளி உமா மகேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையவள் அங்காள பரமேஸ்வரி 108 ஆதாரம் எடுக்கக்கூடியவள் உமா மகேஸ்வரி ஆனவள் 7 கன்னிகளாகி எங்களை படைத்திருக்கின்றாய். படைத்த நீங்கள் எனக்கு பேசும் திறமை கொடுத்திருக்கின்றாய். தாயே அம்மா அன்னை உமையவளி கற்பகமே உனஜென்று துணையாரம்மா கற்பகமே உனஜென்று துணையாரம்மா நிதி கதிஜனை போற்றும் கல்வாரம்மா அம்மா கற்பகமே உனஜென்று துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்க்கும் அருந்திறன் உடையவனே அனந்த வாழ்விதனில் அந்தத்தை அளிப்பவனே அற்புதமெல்லாம் நிகழ்க்கும் உடையவனே ஆனந்த வாழ்விதனில் அந்தத்தை அளிப்பவனே அற்புதமெல்லாம் நிகழ்க்கும் அருந்திறன் உடையவனே ஆனந்த வாழ்விதனில் அந்தத்தை அளிப்பவளே கற்பகமே உனஜென்று துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே அம்மா அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலையிலே கலைவடி வாட்டிகள் கோவிலே சிலைவடி வாய் நின்று உலகை காப்பவரே சிலைவடி வாய் உலகை காப்பவரே
திருமுடி மேல் இந்த அழகான காலை வேளையிலே ஆசை வைத்த இந்த பூமுடி மேல் ஆடி வந்திருக்கும் தெய்வம் யாரம்மா? அம்மா 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 கோழி முட்டை கண்ணழகி கோடாளி பல்லழகி என் தாய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த பத்திரகாளி அம்மன் திருமுடி மேல வந்தது. அம்மா நமது மேல ஆதரவு கிராமத்தில் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உன் தங்கையாக வழங்கக்கூடிய அந்த பெரியபாளைய தம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்து ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் மண்டல பூஜை நிறைவு விழா செய்திருக்கிறார்கள். அந்த அம்பாளுக்கும் உனக்கும் ஏறுவதான தாயே? கோய்தா 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 கோய்தா. எந்த அண்ணனும் வரவே நான் பம்பதாரன் ஆகிட்டியம்மா. கோவிந்தா கோவிந்தா. நாரா விட்டல் 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 பாண்டுரங்கா விட்டல் பாண்டுரங்கா விட்டல் பண்டரிநாதா விட்டல் பாண்டுரங்கா விட்டல் பண்டரிநாதா விட்டல். கோவிந்தா கோவிந்தா கோகுல ராதாரமணா கோவிந்தா கோவிந்தா கோகுல ராதாரமணா. பூவாச்சரியா காயா மாயா மரகதமா உன்னாயம் செயலா ஐயா மரமாச்சரியா பூவா காயா மரகதமா உன்னாயம் செயலா. ஓ அப்படியே விடுமா 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 கீழே விடுமா. காலம் 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 மறைக்கும். படைத்தீர்கள் குழந்தைகளா? அம்மா உங்களை எப்படி படைத்து தெரியுமா? ஆடவர் கரம் படாமல் உங்கள் எழுவரையும் படைத்திருக்கிறேன். உண்மைதானே? உங்களை படைத்த காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்திற்கு படையெழுக்கக்கூடிய பரமன் அனைத்து சக்திகளும் எழுந்துவிட்டார். இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் சப்த மாதங்கள், அதாவது 7 கன்னிகள் உங்களால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஆதலால் தான் இவ்வுலகில் உங்களை படைத்திருக்கின்றேன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்படியா? அதன் பிரகாரம் செய்து முடிக்கிறேன். அப்படித்தானே? எப்படி தெரியுமா? ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 தினங்கள் பார்க்கடல் நீரையும் பாரி ஜாத மலரையும் கொண்டு வந்து பார்க்கடல் நீரை அவருக்கு அபிஷேகம் செய்து பாரி ஜாத மலரை அவருடைய பாதத்தில் வைத்து 48 தினங்கள் இடைவிடாமல் நீங்கள் அர்ச்சித்து வந்தால் இந்த சக்தியை மீண்டும் பெறுவார் சிவபெருமான். அம்மா உங்களால் படைக்கப்பட்ட 7 கன்னிகள் நாங்களோ சின்ன சிறு பெண்கள். பார்க்கடல் நீரும் பாரிஜாத மலரும் எங்களால் எப்படி அம்மா கொண்டு வர முடியும்? தாயி அம்மா நாங்களும் சிறு குழந்தைகள். அப்படி இருக்கும் பொழுது பார்க்கடலுக்கு சென்று பார்க்கடல் நீரையும் பாரி ஜாத மலரையும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று இந்த தாயிடத்தில் கேட்கின்றேன். இப்பொழுது என்னுடைய சக்தியால் 7 வேங்கைகளை படைக்கின்றேன். அந்த வேங்கை மீது அமர்ந்து பறந்து சென்று பார்க்கடல் நீரையும் பாரி ஜாத மலரையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஓம் சக்தி. கூடவே கூடாது. உங்களுடைய கரம் தொட்டு நீங்கள் பாரி ஜாத மலரை பறிக்கவே கூடாது. நீங்கள் எப்படி பறிக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஆபரத்தை கழித்து சுரனின் மூலமாக தான் பறிக்க வேண்டும். அப்படியானால் உங்களுடைய வார்த்தை கேட்டு இப்படி இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்றால் சிவபெருமான் 48 நாள் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பூஜைகளை செய்து முடித்துவிட்டால் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார் என்று உரைத்திருக்கின்றாய். தந்தைக்கு
இப்போதே நாங்கள் பூஜை செய்து இழந்த சக்தி மீண்டும் பெற செய்கிறோம் தாயி. இப்போதே நாம் 7 பேரும் அந்த வேங்கையின் மீது அமர்ந்து பறந்து சென்று பாரிஜாத மலரும் பார்க்கிற நீரும் இப்போதே கொண்டு வரலாம். புறப்படலாமா தங்கைகளா? பாரிஜாத மலர் பறிப்போம் கண்ணிகளா, தங்கைகளா பாரிஜாத மலர் பறிப்போம் கண்ணிகளா, பாரிஜாத மலர் பறிப்போம் பெண்களா, பாக்கடல் ஜலம் எடுப்போம் கண்ணிகளா, பறக்குது வேங்கை பறவை அது பரவல்ல மாவட்ட தினமே, பறக்குது வேங்கை பறவை அது பரவல்ல மாவட்ட தினமே, பாரிஜாத மலர் பறிப்போம் அந்த பார்க்கடலே நீரெடுத்து வர வேண்டும். வரப்படலாமா குறிஞ்சியிலே தந்தன தன தந்தன
பார்த்தீர்களா பாரிஜாத மகளை பறித்து விட்டோம் பறித்து விட்டோம். பாலாடியை எடுத்து விட்டோம் எடுத்து விட்டோம். இன்றோடு 47 நாள் முடிந்து விட்டது பூஜைகளை செய்து முடித்து விட்டோம். ஆமா. இருப்பது ஒரு நாள். அந்த பூஜைகளை செய்து முடித்து விட்டால் இழந்த சக்தியை சிவபெருமான் பெற்று விடுவார். உண்மைதானே. அதனால கடைசியாக செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும். அப்படியே புறப்படைகள் போகணும்.